சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஏதாவது ஒரு திங்கினும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ வீட்டில் கேழ்வரகு மாவு இருந்தது. ஸோ கேழ்வரகு புட்டும் கொழுக்கட்டைங்க அதுவும் செய்யலான்னு. இப்போ ஃபஸ்ட்டு கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பை கொஞ்சமாக இந்த வார்ம் வாட்டரில் அப்படியே அப்படி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிடிச்சா பிடிக்கணும், விட்டா விடணும். அதாங்க பக்குவம். அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஜல்லடையில் சலிச்சிட்டு அந்த சலித்த புட்டு மாவை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சு சூடாக இருக்கும் பொழுதே தேங்காய், சர்க்கரை ஆர் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து ஏலக்காய் ஒரு 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ். சட்டுப்பட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான அயன் கண்டென்ட் உள்ள ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு கூட எது வேணாலும் நமக்கு பிடிச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாங்க இதை. இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வெல்லம் வந்துங்க நம்ம டேஸ்ட்டு தான். இப்போ 1 கப்புன்னா இன்னும் நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 1/2 கப்பு வெல்லத்தை நல்ல மிக்சியில் விப்பர் மோடில் அப்படியே பொடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இது சூடாக எடுத்து ஒரு பேஷனில் இதே மாதிரியே போட்டதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையோ சர்க்கரையோ அப்படியே சூடாக இருக்கும்பொழுதே நம்ம கிளறி வச்சுட்டோன்னு சொன்னால் நல்ல மாவும் வெல்லமோ ஒரு சர்க்கரையோ நல்லா கலந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சி இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்படி உதுத்தா நல்லா உதிர்ந்துடணும். இதாங்க புட்டு மாவு பக்குவம். இப்போ இதை வந்துங்க இந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடைக்கு அடுத்தது இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள் உங்களுக்கு வீடியோவிலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நைஸ் கண் உள்ளதை கொஞ்சம் பெருசாக உள்ள அந்த ஜல்லடையை போட்டு நல்லா சலிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒத்தாப்பில் மாவு அப்படியே பூவாக நல்லா வருங்க. அதை அப்படியே நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்திங்கன்னா புட்டு வந்து ஒன்று போல் உதிரியாக நல்லா கிடைக்குங்க. இப்போ நான் சலிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான். ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா அப்படி கையால் தேய்ச்சி விட்டு சலிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே அப்படியே நல்லா மாவாக பூவாக கிடச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நீங்கள் இட்லி பானையில் ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி ஒரு இட்லி வேகிற அளவுங்க வேக வச்சு எடுத்து அப்படியே நம்ம சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து ரெடி பண்ண வேண்டியதாங்க. இப்போ நான் அதை ஃபுல்லாக எல்லாம் சலிச்சிட்டு இட்லி பானையில் வேக வைக்கும்போது காமிச்சிட்டு வேக வைக்கிறேன். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுங்கிற ஒரு டவுட்டு வந்துடுங்க உங்களுக்கு. நான் வந்து 1 டம்ளர் இந்த இது வரைக்கும் இருக்க மாதிரி இந்த வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சதில் ஒரு 1/2 டம்ளரோட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குங்க தண்ணி. அவ்வளோதாங்க தேவைப்படும். நீங்கள் பாட்டு தண்ணி தெளித்து பிசைய சொன்னோன்னு தெளித்து பிசைஞ்சு குழக்குன்னு மாவு ஆக்கிவிடாதீங்க. அப்படியே தொட்டும் தொடாமலும் தண்ணியை தெளித்து பிசையணும். மாவுலேயும் தண்ணியோட அந்த ஈரப்பசை மாய்ஸ்சரைஸாக இருக்கணுமே தவிர ஆனால் சொதன்னு ஈரமாக இடக்கூடாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கரெக்டாக பார்த்து கவனமாக செய்யுங்க. இது வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்காக இவ்வளோ டீப்பாக சொல்கிறோம். ஓகே, இட்லி பானையில் எப்பொழுதுமேங்க நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்பொழுது குறைச்சலாக தாங்க ஊற்றி வைக்கணும்.
நீங்கள் பாட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேக வைக்கிறதுல போய் இந்த தண்ணி நீராவி பட்டு வேகவே வேகாது, தண்ணியாக போயிடும். எப்பொழுதுமே இட்லி பானையில் இந்த மாதிரிலாம் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ஒன்றும் கொடுக்கல, தட்டு வைக்கிறதுக்கும் சரி, அதே நேரத்தில் தண்ணியும் அதுக்கு கீழே வைக்கணுங்கிற அந்த கான்செப்டில் தான் இந்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணியை குறைச்சலாக ஊற்றி ஃபஸ்ட்டு மூடியை போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம்தான் வேக வைக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம வேக வைக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். தண்ணி சூடாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கங்க, தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும்போது தான் நம்ம இட்லியாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுமாரி வச்சுட்டு தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப லோவும் வேணாம், ரொம்ப ஹையும் வேணும். ஓகே, நான் வெந்ததை காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்மன்னு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இதை அப்படியே இதில் கொட்டிட்டு நான் வந்து 1 கப்பு எடுத்தேன். இது கேழ்வரகு மாவு. நான் வந்து இப்போ 1/2 கப்பு தாங்க வெல்லம் சேர்க்குறேன். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுக்குன்னு ஆகி போயிடும். குறைச்சலாகவே சேர்த்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை கலந்து இந்த தேங்காய் பூவை வந்து இந்த பாருங்கள், முந்திரி பருப்பு வறுத்த கையோடு இந்த தேங்காய் பூவையும் அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூவும் சரி, வெல்லமும் சரி, இவ்வளோதான்னு கணக்கு கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான். ஓகே, நான் இப்போ இதெல்லாம் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா வெல்லம்லாம் சேர்த்துட்டேன், ஏலக்காய் சேர்த்துட்டேன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன், முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துட்டேன். நல்லா பெசரிங்க பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். புட்டு செம்மையா டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க. அப்படியே அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. பிரமாதமாக இருக்குங்க. நான் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க, நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான நல்ல டேஸ்டான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. வித்தின் 10 மினிட்ஸ் தாங்க. கடன்னு எல்லாம் செஞ்சிடலாங்க. இந்த புட்டு மட்டும் வெந்தால் போதும். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் அந்த சூடாக இருக்கும்போதே டக்குன்னு சேர்த்து கிளறிட்டோன்னா பிரமாதமாக இருக்குங்க. நான் எப்படின்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இதை 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? பிரமாதமாக இருக்குங்க. ஜம்முன்னு தின்னுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இந்த கேழ்வரகு புட்டும் கொழுக்கட்டையும் தாங்க. இந்த கொழுக்கட்டையை அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வெர்ஷனில் நான் செஞ்சு காமிச்ச இந்த கேழ்வரகு புட்டை இதே மெஷர்மெண்ட்டு அளவில் நீங்களும் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கொழுக்கட்டை பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்க ஸ்நாக்ஸுக்கு. இந்தமாரி அணில் கொழுக்கட்டை மாவு என்கிட்ட இருந்ததுங்க. 1 பேக்கெட் இருந்தது. இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் இது. இப்போ நான் என்ன போகிறேன், மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த கப்பு எடுத்துக்கிட்டேங்க. எங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதாலேயே தண்ணியே அளந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இதால் நீங்கள் 1 கப்பு எடுத்தேன் அப்படின்னா 2 கப்பு தண்ணி இதாலே ஊற்றணும். அந்த மாதிரி தாங்க. இப்போ நான் இதால் 1 கப்பு மாவு இதை எடுத்துட்டு சும்மா லேசாக மாவில் ஒரு சூடு வர அளவுக்கு, ரொம்பலாம் ட்ரை ரோஸ்டெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மாவில் ஒரு சூடு வந்தால் போதும். எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஷனில் கொட்டிட்டு
இப்போ இந்த கப்பாலே 2 கப்பு குக்கிங் வாட்டர் ஊற்றி, ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் பண்ணலாம், காஞ்ச மிளகா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு, பெருங்காயங்க, இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இந்த 2 கப்பு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை தீயை லோவாக வச்சுட்டு மாவை கொட்டி நல்லா கிளறி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி, இப்படி கொழுக்கட்டையோ இல்லை ரவுண்டாவோ நமக்கு விருப்பமான ஷேப்பில் அப்படியே உருட்டி உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், அவங்கவுங்க விருப்பங்க. அந்தந்த ஏரியாவில் எப்படி எப்படி பேர் சொல்கிறாங்களோ அது மாதிரி. இப்போ இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டையை தாளிக்கும் பொழுது தேங்காயை நல்லா ஒரு அரை மூடி தேங்காயை இந்த பாருங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பல்லு பல்லாக நறுக்கி சேர்த்தாலும் சரி, சேர்த்து மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நான் எல்லாம் வறுத்துட்டு தாளிச்சிட்டு கொட்டி கிண்டும்பொழுது நான் காட்டுறேன், கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேங்க நான். இப்போ பாருங்கங்க, அந்த நான் மெஷரிங் கப்பு எடுத்தேன் இல்லையா, அதாலேயே 2 கப்பு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை கொட்டி கிளறியிருக்கேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து தண்ணி கொதித்ததும் தேங்காயை போட்டு மாவை கொட்டி கிளறி வச்சுருக்கேங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் இந்த மாதிரி பிடிச்சி இதான் பிடி கொழுக்கட்டை. இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இல்லையா உங்களுக்கு இப்படி ரவுண்டாக பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ரவுண்டாக உருண்டையாக இப்படி பிடிச்சி வைக்கலாம், இல்லை இப்படி சிலிண்டர் ஷேப்பில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். உங்கள் விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் ஷேப்பை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டையே பண்ணிக்கணும். ஓகே, இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து செய்வோம். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், இந்த சட்டி சூட்லேயே இருக்கட்டும், நான் பிடிக்கும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி இந்த மாவை தட்டில் எடுத்து போட்டு கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த கொழுக்கட்டையை அப்படியே வச்சுட்டு அப்படியே மூடி ஒரு இட்லி வேகிற நேரம் தாங்க, ஒரு 5 to 7 மினிட்ஸ், இல்லை மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. தீயை ஜாஸ்தி வச்சிங்கன்னா தண்ணி உள்ளர சுண்டிட்டு அப்புறம் கொழுக்கட்டை காந்தி போயிடுங்க. அதனால் மினிமம் இதிலே வச்சு கொழுக்கட்டையை வேக வைங்க. நான் வெந்ததும் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த கொழுக்கட்டை வெந்ததெல்லாம் அழகாக அதுமாரி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஐயோ சாரி, ஜம்முன்னு இருக்குங்க கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா முதல்ல நம்ம எடுக்கும்பொழுது ஒரு மாதிரி பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தட்டில் கொட்டி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் புட்டு கொழுக்கட்டை எல்லாமே சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுட்டோங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மாதிரி கொழுக்கட்டையும் சரி, கேழ்வரகு புட்டையும் சரி செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி ஃபீட்பேக்கில் சொல்லுங்கங்க. அடுத்த ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, பேரிச்சம்பழ லட்டு, எல்லா பருப்புகளும் சேர்ந்த லட்டு. என் பேரனுக்காக நட்ஸு கலந்த லட்டு அதை செய்ய போகிறேங்க. பேரன் பேத்திகளுக்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான இந்த லட்டுவை செய்ய போகிறேன். அதுதான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ எல்லாம் இன்க்ரீடியன்ஸோடு சொல்கிறேங்க. 1/2 கிலோ பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பை நல்லா கழுவிட்டு வெந்நீரில் ஊற வச்சு தோலெல்லாம் உரித்து
நல்ல ஒரு டவலால் துடைச்சிட்டு நல்லா காய வச்சு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதேமாரி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு திராட்சை, வால்நட் ஒரு கைப்பிடி அளவு, இது கசகசாங்க, இது தேன், இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கசகசாவை வந்து வெறும் சட்டியில் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சூடு வர மாதிரி இதை வறுத்து இந்த தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுக்குவோங்க. அது மாதிரி இந்த எள்ளையும் இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த எள்ளையும் லேசாக வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஒன்றுக்கும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, வால்நட்டு எல்லாத்துக்குமேங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்து ஒரு தட்டில் இதே மாதிரியே கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் அப்படியே விப்பர் மோடில் விட்டு நல்லா கொஞ்சம் பொடியாக பொடிச்சு எடுத்து வச்சுக்குவோங்க. அப்புறமா இந்த திராட்சையையும் இந்த பேரிச்சம்பழத்தையும் நல்லா நெய் முதல்ல மிக்சியில் ஒரு ஓட்டி விப்பர் மோடில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை நெய் கலந்து அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த சூடோடு இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த நட்ஸு, இது எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் போதுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். தேனை ஊற்றி கையில் நம்ம நெய்யை தடவிட்டு கொஞ்சம் இந்த வார்மாக இருக்கும்போதே எடுத்து நல்லா உருண்டையை உருட்டிட்டோம் அப்படின்னா நல்லா லட்டு சூப்பராக வந்துடுங்க. இப்போ நான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறது தான். இப்போ சத்து மாவு வரைக்கிறதுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, நம்ம பேரிச்சம்பழம் வாங்க மாட்டோம், முந்திரி பருப்பு, வால்நட்டு, பாதாம், பிஸ்தான்னு எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மீந்திருந்தால் கூட அதை வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி அழகாக செஞ்சிடலாங்க சூப்பராக. நான் இப்போ எல்லாம் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் லேசாக விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை இதில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொஞ்சம் வதக்கிக்குவோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த பேரிச்சம்பழத்தையும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா ஸ்மாஷாக இது பண்ணிவிட்டு இந்த பவுடரோடு அப்படியே நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா எல்லா பருப்பையும் அதோடு இதை சேர்த்துட்டேங்க. அப்படியே நான் சேர்த்துட்டு அந்த கசகசாவையும் எள்ளையும் இதோடு சேர்த்துட்டுங்க. இப்போ இந்த மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு நல்லா சுற்றி ஃப்ரீசரில் ஒரு 2 hours அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வீட் கடையிலலாம் லட்டு வந்து ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அழகாக அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. இல்லை இதிலே ஒரு பகுதியை இந்த பாருங்கள் கையில் லேசாக நெய்யை தொட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் லட்டு, சூப்பர் லட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, நான் 2 மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நல்லா அழகாக உருட்டிக்கோங்க. ஒரே ஈவனாக, ஒரு பக்கம் மெலிசா ஒரு பக்கம் குண்டா இல்லாமல் நல்லா கரெக்டாக ஈவனாக உருட்டிக்கோங்க. பாருங்க, இந்த ஃபாயில் பேப்பரில் அடியில் கொஞ்சம் லைட்டாக நெய்யை தடவி விட்டுடுங்க. இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் நல்லா டைட்டாக உருட்டி விட்டுருங்க. இதை உருட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் அப்படி அமுக்கி விட்டுருங்க நல்லா. அது மாதிரி இந்த பக்கமும் எல்லாம்
நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இந்த லட்டு நான் பிடிச்சி காட்டினேன் இல்லையா, அதை பாருங்கள். இது வந்து கையில் லேசாக நெய்யை தடவிட்டு இப்படி உருட்டி இங்கே வச்சுருங்க. அதை பாருங்கள். ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். இது அதே மாதிரிங்க. இந்த பருப்பு போடுறதுங்க நம்ம இஷ்டம் தாங்க. இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும்னு இல்லை. நிறைய இருந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ பேரிச்சம்பழங்க, அதுக்கெல்லாம் என் கையால் ஒரு கை அப்படியே எல்லாம் போட்டுக்கிட்டேங்க. எல்லா பருப்பும் செமையாக இருக்குங்க. சும்மா வெறும் வாயிலே தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த உருண்டைகளை உருட்டிட்டு காட்டுறேன். இதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு கட் பண்ணியும் காட்டுறேங்க. நான் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நறுக்குங்க. இதை உரிச்சு எடுத்தீங்கன்னா கடையிலெல்லாம் விற்கிது பாருங்க. அதே மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக சூப்பராக வருது பாருங்க. டூ ஹவர்ஸ் போதுங்க, இல்லை 3 ஹவர்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வேணாங்க. ரொம்ப இறுக்கி போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணவே வராது. இந்த மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க, டிஸ்பிளேயில் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க எவ்வளோ அருமையாக ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கங்க. இந்த உருண்டையும் அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கு. இது பாருங்கள், ஷேப் வேணால் கொஞ்சம் அன்ஷேப்டாக கட் பண்ணியிருக்கலாம், பட் சேம் மெத்தடு. எப்படியும் இது வந்து 1 கிலோ மேலேயே இருக்குங்க. இது 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது எப்படியும் 1லேருந்து 2 கிலோக்குள்ளே தாராளமாக வருங்க. இது நம்மளே நம்ம கைப்பட சூப்பராக அம்சமாக ஜம்முன்னு இந்த மாதிரி நட்ஸில் லட்டு தயார் பண்ணி நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு கொடுக்குறீங்கும்போது இந்த மாதிரி நட்ஸு பால் வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் என்ன இல்லை சொல்லுங்கள்? பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், திராட்சை, பேரிச்சம்பழம், நெய், தேன் எல்லாம் இருக்குங்க. இதில் இல்லாததே கிடையாது. இதில் கசகசா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெள்ளை எள்ளு அது அதை விட ரொம்ப நல்லது. இப்படி ஒன்று சொல்லிகிட்டே போகலாங்க. ஹைலி நியூட்ரிஷன்ஸ். டெய்லி காலையில் இதை ஒன்று சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு இதை கொடுக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி என் சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க.